திரு சுமந்திரன் அவர்களை பற்றிய பேச்சு வருகிற போது அவர் தேர்தலில் தோற்றார். தொடர்ந்தும் தமிழரசு கட்சி அவரை நம்பி செயலாளர், பதில் செயலாளர் என்று வைத்திருக்கிறது. பல முடிவுகளை அவர் எடுக்கிறார், பல செயற்பாடுகளை செய்கிறார், சட்ட ரீதியாக கட்சிக்காக வாதாடுகிற நிலைமை என்று காணப்படுகிறது. இப்போதும் இந்த காணி சம்பந்தமான விடயங்களிலும் முழுமையாக இறங்கி வேலை செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார். மே தினத்தன்று கடுமையாக பேசியிருக்கிறார். அன்றவை கால் வைக்காமல் பார்ப்போம் யாழ்ப்பாணத்திலிருந்து. அதற்கு திரு சந்திரசேகரன் பல் சவால் விட்டிருக்கிறார். அவர் முடிந்தால் கால் வைக்கட்டும் பார்ப்போம் என்று சொல்லி ஒரு சவாலை திரு சந்திரசேகரன் விடுக்கிற போது இது கரைக்கடை சண்டை ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு அச்சம் கிளீன் ஸ்ரீலங்காவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு வசனத்துக்கு கவுண்டர் என்று சொல்லப்படுகிற மறுத்தான் அடிக்க தேவையில்லை என்பதை சந்திரசேகரன் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. செய்ய வேண்டிய விடயங்களை நாங்கள் சரியாக செய்தால் சுமந்திரன் அல்லது கஜேந்திரகுமார் அல்லது சுமந்திரன் கஜேந்திரகுமார் இணைந்து ஒரு விடயத்தை செய்தாலும் கூட மக்கள் தாங்கள் தெரிவு செய்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு மேலதிக உறுப்பினர் வரும் அளவுக்கான ஒரு வாக்கு தொகுதியை யாழ்ப்பாண கொடநாட்டில் அல்ல யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து கொடுத்தவர்கள் சுமந்திரனையோ கஜேந்திரகுமாரையோ பெருமதிப்படுத்தி அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பது கிடையாது. இப்போது காணி அபகரிப்பு சம்பந்தமான விடயங்களும் வந்திருக்கின்றன. சுமந்திரனை நாங்கள் சாடுவதும் தவறு, தோளில் சுமப்பதும் தவறு என்ற ஒரு நிலையில் நாங்கள் இந்த உரையாடலை விடலாம். அவருக்கான பல பொய் பிரசாரங்கள் அவருக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்றன. 2 வேண்டுமானால் சொல்லலாம். அவர் இந்த தேர்தல் இந்த தலைவர் தெரிவில் அவர் தோற்றேன் என்று ஒப்புக்கொண்டார். ஸ்ரீதரன் அவர்களை நீங்கள் தான் தலைவர் என்று சொன்னார். நீங்கள் தெரிவு செய்த செயற்குழுவோடு கட்சியை நடாத்துங்கள் என்று சொன்னார். அதை திரு ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ந்து செய்யவில்லை. அங்கே வழக்கு ஒன்று வைக்கப்பட்ட போது சுமந்திரன் தொடர்ந்து சொன்னார், நீங்கள் தான் தலைவர், நீங்கள் செய்த செயற்குழு, இணைந்து பயணியுங்கள் என்று. இல்லை என்று சொல்லி அங்கு நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் தெரிவு தவறு என்று சொன்னது திரு ஸ்ரீதரன் மற்றும் அந்த மற்ற எதிரி என்று சொல்றதை விட டிஃபெண்டர் என்று சொல்லலாம். இங்கே கிரிமினல் கோர்ட்டில் தான் எதிரி என்று வரும். ஆகவே அந்த முறைப்பாட்டாளர்களும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்வோம். சுமந்திரன் திரும்ப சொன்னார், நான் வழக்காடி நாங்கள் செய்த சரி என்று நிரூபிப்பேன் என்று. மற்றவர்கள் எல்லோரும் இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே அங்கே சுமந்திரன் கட்சியை உடைத்ததாக எல்லோரும் சொன்னாலும் கூட அங்கே அந்த மாதிரியான நிலைமை இருக்கவில்லை என்பதை பார்க்க முடியாமல் மற்றவர்களுக்கு இருப்பதை எனக்கு புரிய முடியாமல் இருக்கிறது. இதை நான் சொல்ல போனால் நான் சுமந்திரனின் அடிமை, சுமந்திரனை தோளில் சுமப்பவர் என்று சொல்லக்கூடும். ஃபேக்ட்ஸ், உண்மைகளை பார்க்கிற போது அதுவேதான் உண்மைகள்.